லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. விதை இறை வார்த்தை. நம் வார்த்தை வலிமையும் வல்லமையும் உள்ளது. வார்த்தை வாழ்வை தரவல்லது போல் வீழ்வையும் தரவல்லது. வார்த்தைகளே வரலாற்றை வரையறுக்கின்றன. வார்த்தை மனிதருக்கிடையே, நாடுகளுக்கிடையே இணக்கத்தையும் பிணக்கத்தையும் உருவாக்குகின்றன. மனிதரின் வார்த்தையே இத்தகையது என்றால், கடவுளின் வார்த்தை எத்தகையது என்று எண்ணி வியந்திடலாம். இறைவார்த்தை என்னும் விதையாலே இப்பிரபஞ்சம் விருட்சமானது என்பதை விவிலியம் விவரிக்கின்றது. இறைவார்த்தை உயிர் உள்ளது. எல்லா வார்த்தைகளுக்கும் உயிரூட்டுவது, அரவணைப்பதும் ஆத்திரப்படுத்துவதும் அதுவே. இரங்குவதும் ஈனர்களை எச்சரிப்பதும் அதுவே. உணர்வூட்டுவதும் ஊதாரித்தனங்களை எதிர்ப்பதும் அதுவே. அது இறைவாக்கினர்கள், சமூகத் தலைவர்கள், சான்றோர் என்ற வரிசையில் இயற்கையின் ஊடாகவும் நம்மோடு உறவாடுகின்றது. அந்த இறைவார்த்தை என்னும் விதையை இதயத்துள் விதைத்தால் இணையற்ற செயல்கள் செய்யலாம், இகத்துள் இறைவனோடு. இறைவா, உம் வார்த்தை எனும் விதை என் இதய நிலத்தில் விழுவதே நான் பெரும் பேறு. அப்பேற்றில் பயணிக்க பலம் தாரும். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. தூய ஆவியே துணையாளரே, எம்மை நிரப்புமே, வழி நடத்துமே. தூய ஆவியே துணையாளரே, எம்மை நிரப்புமே, வழி நடத்துமே. புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே. புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, தூய ஆவியே. ஜனவரி 28 புதன்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கம் ஏறக்குறைய 7000க்கும் மேற்பட்ட திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை வெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணத்தின் தொடர்ச்சியாக திருமறை நூலிற்கும் பாரம்பரியத்திற்கும் இடையிலான உறவு என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் யோவான் நற்செய்தியிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம் கூறியதாவது: உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். அன்பர்களே, இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார். Proseguendo nella lettura della Costituzione conciliare Dei Verbum sulla divina rivelazione, oggi riflettiamo sul rapporto tra la Sacra Scrittura e la tradizione.
Possiamo prendere come sfondo due scene evangeliche. Nella prima, che si svolge nel cenacolo, Gesù nel suo grande discorso testamento rivolto ai discepoli afferma: அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இறை வெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம் பற்றிய நமது சிந்தனைகளின் தொடர்ச்சியாக இன்று நாம் திருமறை நூலிற்கும் பாரம்பரியத்திற்கும் இடையிலான உறவை பற்றி சிந்திக்கின்றோம். 2 நற்செய்தி காட்சிகளை நாம் பின்னணியாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக, மேல்மாடி அறையில் இயேசு சீடர்களுக்கு வழங்கிய தனது சிறந்த பிரியாவிடை உரையில் இவ்வாறு கூறுகிறார்: உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். மேலும் உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்கு பதிலாக 2வது காட்சி நம்மை கலிலேயா மலைக்கு அழைத்துச் செல்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு தோன்றினார். அவர்கள் வியப்பும் சந்தேகமும் கொண்டனர். மேலும் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இயேசு: நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இந்த 2 காட்சிகளிலும் கிறிஸ்து பேசிய வார்த்தைக்கும் பல நூற்றாண்டுகளாக அது பரவுவதற்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பு தெளிவாக தெரிகின்றது. இதைத்தான் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் கவனத்தை ஈர்க்கும் ஒரு காட்சி வழியாக உறுதிப்படுத்துகிறது. அதாவது, மறைநூலும் புனித பாரம்பரியமும் நெருக்கமாக தொடர்புடையவை மற்றும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன என்கிறது. ஏனென்றால் ஒரே இறை ஊற்றிலிருந்து பாயும் அவை இரண்டும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றிணைந்து ஒரே நோக்கத்தை உருவாக்கி ஒரே இலக்கை நோக்கி நகர்கின்றன. திரு அவைசார் பாரம்பரியம் வரலாற்றின் போக்கில் திரு அவை வழியாக வெளிப்படுகிறது. இது கடவுளின் வார்த்தையை பாதுகாக்கிறது, விளக்குகிறது மற்றும் உள்ளடக்குகிறது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி பாடம் இது தொடர்பாக திரு அவை தந்தையர்களின் ஒரு கூற்றை குறிப்பிடுகிறது. திருவிவிலியம் பொருள் கருவிகளில் எழுதப்படுவதற்கு முன்பு திரு அவையின் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது, அதாவது புனித நூலில். மேலே குறிப்பிடப்பட்ட கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி தூய ஆவியின் உதவியுடன் திரு அவையில் அப்போஸ்தலிக்க பாரம்பரியம் முன்னேறுகிறது என்று பொதுச்சங்கம் உறுதிப்படுத்துகிறது. இது விசுவாசிகளின் சிந்தனை மற்றும் படிப்பு மூலம், முழுமையான புரிதல் மூலம், ஆன்மீக யதார்த்தங்களைப் பற்றிய ஆழமான புரிதலிலிருந்து எழும் அனுபவம் மூலம், எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையின் உறுதியான தனிவரத்தை பெற்ற திருத்தூதர்களின் வாரிசுகளின் போதனையின் மூலம் நடைபெறுகிறது. சுருக்கமாக, திரு அவை அதன் கோட்பாடு, வாழ்க்கை மற்றும் வழிபாட்டில் தான் என்னவாக இருக்கிறதோ, தான் எதை நம்புகிறதோ அவை அனைத்தையும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் வழங்குகிறது. இந்த பார்வையில் மறைநூல் அதை படிப்பவர்களுடன் வளர்கிறது என்று திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் கூறியது நன்கு அறியப்பட்டதாகும். மேலும் புனித அகஸ்தினார் ஏற்கனவே அனைத்து திருமறை நூலும் கடவுளின் ஒரே ஒரு உரையாடலில் விரிவடைகிறது, மேலும் பல புனிதர்களின் உதடுகளில் ஒலிக்கும் ஒரே ஒரு வார்த்தை உள்ளது என்று உறுதிப்படுத்தியிருந்தார். எனவே கடவுளின் வார்த்தை புதை வடிவமாக இல்லை, ஆனால் அது மரபிற்குள் வளர்ந்து வளரும் ஓர் உயிருள்ள மற்றும் இயற்கை யதார்த்தமாகும். பிந்தையது தூய ஆவியின் உதவியுடன் அது இந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டு வரலாற்றின் மாறிவரும் சூழ்நிலைகளுக்குள் அதை வாழ்கிறது. இந்த வகையில்
திரு அவையின் மறைவல்லுனர் புனித ஜான் ஹென்றி நியூமன் தனது கிறிஸ்தவ கோட்பாட்டின் வளர்ச்சி குறித்த கட்டுரை என்ற படைப்பில் முன்மொழிந்தது குறிப்பாக தூண்டுதலாக உள்ளது. விதைப்பவர் ஓமையில் இயேசு சுட்டிக்காட்டி உள்ளபடி ஓர் உள்ளுயிர் ஆற்றலின் காரணமாக வளரும் ஒரு உயிருள்ள யதார்த்தம் ஒரு கூட்ட அனுபவமாகவும் கோட்பாடாகவும் கிறிஸ்தவம் ஒரு மாறும் யதார்த்தம் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். திமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக என்று திருத்தூதர் புனித பவுல் தனது சீடரும் உடன் உழைப்பாளருமான திமோத்தேயுவிடம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார். திருமறை நூல் மற்றும் திரு அவை பாரம்பரியம் இரண்டும் கடவுளின் செய்தியை கொண்டுள்ளன என்று திரு அவை கற்பிக்கிறது. திரு அவை தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை விளக்கி கற்பிக்கிறது. பாதுகாப்பு என்பது முதலில் ஒரு சட்டப்பூர்வ சொல். அதை பெறுபவர் அதை பாதுகாத்து மாற்றமின்றி அனுப்ப வேண்டும். இந்த நோக்கில் பாதுகாத்து கொள்வது என்பது நம்பிக்கை. கடவுளுடைய வார்த்தையின் பாதுகாப்பு இன்றும் திரு அவையின் கைகளில் உள்ளது. மேலும் நாம் அனைவரும் நமது பல்வேறு திரு அவைசார் பணிகளில் வரலாற்றின் சிக்கலான தன்மை மற்றும் மனித இருப்புக்கு மத்தியில் நமது பயணத்திற்கான ஒரு வழிகாட்டும் விண்மீனாக அதன் ஒருமைப்பாட்டில் தொடர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக, அன்பான சகோதரர் சகோதரிகளே, திருமறை நூல்கள் மற்றும் பாரம்பரியத்தின் பின்னி பிணைப்பை உயர்த்தும் இறை வெளிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை கேட்போம். அவை மிகவும் இணைக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன என்று அது உறுதிப்படுத்துகிறது. ஒன்று மற்றொன்று இல்லாமல் நிற்க முடியாது. மேலும் ஒன்றாக ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் ஒரே தூயாவியின் செயல்பாட்டின் கீழ் அவை ஆன்மாக்களின் மீட்பிற்கு திறம்பட பங்களிக்கின்றன. இவ்வாறு தனது மறைக்கேள்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார். L'intercessione di questo santo dottore della Chiesa ottenga per voi, cari malati, la serenità e la pace che si attingono al mistero della croce. E per voi, cari sposi novelli, la sapienza del cuore, perché compiate generosamente la vostra missione nella società. A tutti la mia benedizione. இருளின் ஆட்சி மறைந்திட வாரும் ஆவியே, இருளின் ஆட்சி மறைந்திட வாரும் ஆவியே, இறையாட்சி மலர்ந்திட வாரும் ஆவியே, இறையாட்சி மலர்ந்திட வாரும் ஆவியே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, தூய ஆவியே துணையாளரே, எம்மை நிரப்புமே வழி நடத்துமே, தூய ஆவியே துணையாளரே, எம்மை நிரப்புமே வழி நடத்துமே, புதுப்படைப்பாக்கும் புனித ஆவியே, பரிசுத்தமாக்கும் தூய ஆவியே, அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொதுமறை கேள்வி உரை. செய்திகள். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமைதிக்காக உலக சமூகம் தனது குரலை எழுப்ப வேண்டும் என்று அழைப்பொன்றை விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 27 செவ்வாயன்று திருத்தந்தையர்களின் கோடைகால ஓய்விடமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இத்தாலிய தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு சுருக்கமான மற்றும் உணர்வுபூர்வமான அறிக்கை ஒன்றில் இவ்வாறு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. அதிகரித்து வரும் இராணுவ இருப்பு பற்றி, குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் விமானம் தாங்கிய கப்பலான ஆபிரகாம் லிங்கனுடன் அமெரிக்க கடற்படை தாக்குதல் குழு குறித்து செய்தியாளர்கள் திருத்தந்தையிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திருத்தந்தை
பிரச்சனைகளை தீர்க்க வன்முறையை விட உரையாடலை எப்போதும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அமைதிக்கான ஒரு வலிமை வாய்ந்த வேண்டுகோளை விடுத்த அதேவேளை அதற்காக இறைவேண்டல் செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். உலகம் ஹோலகாஸ்ட் எனப்படும் பெரும் இன அழிப்பு நினைவு நாளை அனுசரிக்கும் வேளையில் அனைத்து வகையான யூத எதிர்ப்புக்கும் எதிராக போராடுவதன் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் திருத்தந்தை. கடந்த கால கொடுஞ்செயல்களை நினைவில் கொள்வதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டிய திருத்தந்தை அதே வேளையில் மிகவும் இரக்கமுள்ள மற்றும் அமைதியான எதிர்காலத்தை உருவாக்க உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தார். மத்திய கிழக்கில் பதட்டங்கள் அதிகரித்து வரும் சூழல் குறித்து பேசிய திருத்தந்தை அப்பாவி உயிர்கள் மீதான வன்முறையின் தாக்கத்தை தனிநபர்கள் கருத்தில் கொள்ளவும் உரையாடல் மூலம் அமைதியான தீர்வுகளை தேடவும் வலியுறுத்தினார். கத்தோலிக்க திரு அவை அனைத்து வகையான யூத எதிர்ப்புகளையும் நிராகரிக்கின்றது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 27 செவ்வாயன்று பன்னாட்டு பெரும் இன அழிப்பு நினைவு நாள் நினைவுகூரப்பட்ட வேளை இவ்வாறு கூறிய திருத்தந்தை 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட ஆஸ்விட்ஸ் பிர்கெனாவின் விடுதலையின் 81ஆம் ஆண்டையும் நினைவில் கொண்டார். தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கில் இது பற்றி எழுதியுள்ள திருத்தந்தை இனம், தேசியம் அல்லது மதம் சார்ந்த பாகுபாட்டை எதிர்ப்பதற்கு நோஸ்ரா அயேதாத்தே, அதாவது நமது காலத்தில் என்று பொருள்படும் 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தால் வெளியிடப்பட்ட ஆவணத்தின் கீழ் திரு அவையின் உறுதிப்பாட்டை மேற்கோள் காட்டினார். ஐக்கிய நாடுகள் அவை 2005ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதியை பன்னாட்டு பெரும் இன அழிப்பு நினைவு நாளாக அறிவித்தது. 2026ஆம் ஆண்டில் மனித மாண்பு மற்றும் உரிமைகளுக்காக பெரும் இன அழிப்பை நினைவுகூர்தல் என்ற கருப்பொருளுடன் 25வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. நியூயார்க்கிலும் பிற இடங்களிலும் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் தூதரக அதிகாரிகள் பெரும் இன அழிப்பில் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கவும் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன. உலகளவில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு மற்றும் பெரும் இன அழிப்பு மறுப்பு பற்றிய எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் எதிர்கால இனப்படுகொலையை தடுப்பதில் கல்வியை ஒரு முக்கிய கருவியாக ஐக்கிய நாடுகள் அவையும் அதன் துணைவர் நிறுவனங்களும் வலியுறுத்துகின்றன. அண்மைய ஆண்டுகளில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்கள் 400 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ஐரோப்பிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. கடந்த காலத்தை நினைவில் கொள்வது மறுப்பை எதிர்த்து போராடவும் வெறுப்பை எதிர்கொள்ளவும் ஐநா நிலைநிறுத்தும் மனித உரிமைகளை ஆதரிக்கவும் உதவும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திரு அவையின் நம்பகத்தன்மை என்பது அதிகாரத்தில் அல்ல, மாறாக சான்று பகர்வதில் உள்ளது என்று உறுதிபட கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின். டென்மார்க் புனித அன்ஸ்கரின் மறைப்பணியின் 12வது நூற்றாண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜனவரி 25 ஞாயிறன்று கோபன்ஹேகனின் பேராலயத்தில் நிகழ்ந்த திருப்பலியின் போது இவ்வாறு தெரிவித்தார் கர்தினால் பரோலின். இந்த கொண்டாட்டங்களுக்கான திருத்தந்தையின் தூதராகச் சென்ற கர்தினால் பரோலின் அவர்கள் திரு அவையின் நம்பகத்தன்மை என்பது அதிகாரம், எண்ணிக்கை அல்லது வியூகங்களில் வேரூன்றி இருக்கவில்லை, மாறாக விடுதலை, நீதி மற்றும் இரக்கத்தின் செயல்கள் மூலம் விசுவாசத்தின் உயிருள்ள சான்று பகுதியில் உள்ளது என்று வலியுறுத்தி கூறினார். கிபி 9ஆம் நூற்றாண்டில் வடக்கு ஐரோப்பாவில் தனது பணியை தொடங்கிய ஆசீர்வாதப்பர் சபையைச் சேர்ந்த புனித அன்ஸ்கரின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுதந்திரம் மற்றும் மனித மாண்பிற்கான அவரின் அர்ப்பணிப்பையும் எடுத்துரைத்தார் கர்தினால் பரோலின். டென்மார்க்கில் துறவியின் முதல் செயல் அடிமைகளை மீட்பதாகும் என்று குறிப்பிட்ட கர்தினால் புதிய வடிவிலான அடிமைத்தனம் மற்றும் விளக்குகளால் குறிக்கப்பட்ட உலகில் இன்றும் பொருத்தமான செயலாக இருக்கிறது என்றும் எடுத்து காட்டினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.